அன்னை மரியாளின் இரட்டை பேறு, தன் உதரத்தில் கரு, தன் உள்ளத்தில் உரு. தன்னுடைய உதரத்தில் இயேசுவை கருவாக தாங்கினார். ஆனால் தன் உள்ளத்தில் அதை உருவாக்கி அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே தன்னுடைய மகன் எவ்வாறு தந்தையின் பணியில் சித்தமாக இருந்தாரோ அதே போன்று இவரும் என்றைக்கு உமது சித்தம் நிறைவேறுக என்று வானதூதருக்கு வாக்கு கொடுத்தாரோ அன்றையிலிருந்து இறுதி நாள் வரை தந்தையின் சித்தத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தார். இந்த தாயை நாம் அறிந்து வைத்திருந்தோம் என்றால் புனித பெர்னார்ட் ஜெபத்தை போல உம்மை நாடி தேடி வந்தவர்கள் ஒருபொழுதும் கைவிடப்படுவதில்லை என்பது உண்மையிலும் உண்மை. ஜூன் 13 புனித பதுவை அந்தோணியார் ஊரூராய் சென்று அநேக பாவிகளை மனம் திருப்பினார். இவருடன் புதுமை செய்யும் மரம் இருந்ததினால் ஏராளமானோரை மனம் திருப்பினார். சிலுவை அடையாளத்தால் நோயாளிகளை குணப்படுத்தினார். ஜூன் 13 1231 அருட்சாதனைகளை பெற்றவராக விண்ணுக்கு சென்றார். அப்போது இவருக்கு வயது 36. இறந்த மறு ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன். நீர் உண்மையுள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன். உமது பேரன்பை என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன். உமது உண்மை வாளை போல் உறுதியானது. என் ஊழியன் தாவீதுக்கு ஆணையிட்டு நான் கூறியது, உன் வழிமரபை என்றென்றும் நிலைக்க செய்வேன். உன் அரியணையை தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்க செய்வேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தேன். என் திரு தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்போதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பான். Alleluia, 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 Alleluia. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் பேறு பெற்றோர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மகிமை. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆனபோது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோருக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினர் இடையேயும் அறிமுகமானவர்கள் இடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவரிடம் கேள்விகளை எழுப்பிக்கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில்
பதிந்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். Mother stored up all these things in her heart. தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். கிரேஸ்வில் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, நேற்று இயேசுவின் திரு இதயத்திற்கு அஞ்சலி செய்தோம் பெருவிழாவாக. இன்று தாயின் இதயத்திற்கு, The Immaculate Heart of Mary, மரியாயின் மாசற்ற திரு இதயம். இரண்டு இதயங்களும் அன்பை உலகிற்கு சான்று பகர்ந்தன. அன்பு தீயால் பற்றி எரிகின்ற இயேசுவின் திரு இதயம் வியாகுலங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கிய மரியாவின் இதயம். இரண்டு இதயங்களையும் திருச்சபை நமக்கு ஒரு முன் உதாரணமாக, இதயங்கள் அனைத்திற்கும் காரணமாக நம் வாழ்வில் இந்த உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற ஒரு அங்கமாக விளங்குகிறது. ஆகவேதான் இதயத்தால் கேட்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வழக்கமாக காதில் கேட்போம், ஆனால் காதில் கேட்பது ஒரு ஒலியாக இருக்குமே தவிர உணர்வை பிரதிபலிப்பது இதயம். அன்னை மரியாள், Mother Mary was more blessed in having born Christ in her heart than in having conceived him in the flesh. Saint Augustine. அன்னை மரியாளின் இரட்டை பேறு, தன் உதரத்தில் கரு, தன் உள்ளத்தில் உரு. தன்னுடைய உதரத்தில் இயேசுவை கருவாக தாங்கினார். ஆனால் தன் உள்ளத்தில் அதை உருவாக்கி அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், எப்படி பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே தன்னுடைய மகன் எவ்வாறு தந்தையின் பணியில் சித்தமாக இருந்தாரோ அதே போன்று இவரும் என்றைக்கு உமது சித்தம் நிறைவேறுக என்று வானதூதருக்கு வாக்கு கொடுத்தாரோ அன்றையிலிருந்து இறுதி நாள் வரை, அதாவது தன்னுடைய மடியில் இறந்து போன தன் மைந்தனின் சடலத்தை கிடத்தி இருந்த பொழுதும் சரி, தந்தையின் சித்தத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்தார். ஆகவேதான் இந்த இயேசுமா காவியம் கூறுகின்ற வரிகளை இந்த வியாகுலத்தாயின் சுரூபத்திற்கு அடியில் எழுதி வைத்திருக்கிறோம். 33 வயது மகனை சாவுக்கு காவு கொடுத்து அழுதது அறம் என்று. இந்த பாவத்தினால் வந்தது சாவு. ஆகவே இந்த சாவுக்கு கப்பம் கட்டி அழுதது அறம். நல்லவைகளை முழுமையாக கொண்ட இந்த தாய். Oh, how beautiful she is to contemplate during her long martyrdom, so serene, enveloped in a kind of majesty that radiates both strength and gentleness. Blessed Elizabeth of the Trinity, கார்மலைட் நான்குடைய வார்த்தைகள் தனது நீண்ட தியாக வாழ்வில் ஆற்றலும் அமைதியும் ஒளிர்விடும் மாட்சியில் ஆழ்ந்து தியானிக்கும் அவர் மிகவும் அழகுள்ளவர். இந்த துன்பம் துயரம் சிமியோன் தீர்க்கதரிசி அவரை பார்த்து கூறினார், உன் உள்ளத்தில் ஒரு வாழ் ஊடுருவும் என்று தன்னுடைய மகனை இறுதியிலே கையளிக்கின்ற அந்த பெரும் துயரத்தை குறிப்பிட்டார். ஆனால் வாழ்நாள் முழுவதும் அவர் பல வேதனைகளை அவர் சகித்து கொண்டார், தாங்கிக் கொண்டார், ஏற்றுக்கொண்டார், அர்ப்பணித்தார். அது குழந்தையாக கர்ப்பத்தில் இருந்த பொழுது, நீண்ட தூர பயணம் செய்த பொழுதும் சரி, இடமில்லாமல் சத்திரத்தில் இடம் கூட கிடைக்காமல் மாட்டுத் தொழுவத்தில் பெற்ற பொழுதும் சரி,
பச்சை குழந்தையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு ஓடிய பொழுதும் சரி, வீரர்கள் குழந்தைகளை சாகடிக்க துணிந்த நேரத்தில் தப்பி ஓடிய அந்த பதட்டமான சூழ்நிலையிலும் சரி, மறுபடியும் எகிப்திலிருந்து நாசரேத்திற்கு நீண்ட தூரம் பயணித்த பொழுதும் சரி, இத்தகைய வேதனைகளை பாடுகளை அவர் மனமுவந்து ஏற்றுக்கொண்டார். பல சமயங்களில் நாம் எவ்வளவு தூரம் சுணங்குகிறோம். ஒரு இடத்திற்கு போக வேண்டும் என்றால், ஒரு பணியை செய்ய வேண்டும் என்றால், ஒரு கடமையை செய்ய வேண்டும் என்றால், பலவிதமான சாக்குப்போக்குகள், பலவிதமான சால்ஜாப்புகள், இவைகளை எல்லாம் முன்வைத்து தாராளமாக தியாகமாக செய்ய முனைகிறோமா என்று மரியாளை வைத்து சிந்திப்போம். தாய் தன்னை அறியாத கன்று இல்லை, தன் கன்றை யாயும் அறியும் உலகின் தாய் ஆயின் ஐயா, நீ அறிதி எப்பொருளும் அவை உன்னை நிலை அறியா. தாய் தன் கன்றை அறிவார், தன்னுடைய பிள்ளையை அறிவார். அதே போன்று கன்றுகளும் தன்னுடைய தாயை அறியும். ஒரு நல்ல உதாரணம், இந்த பெங்குவின் பறவைகள் கூட்டம் கூட்டமாக இருக்கும். பார்ப்பதற்கு எல்லாம் ஒரே பறவை போல காட்சி அளிக்கும். ஒரு பறவைக்கும் மற்ற பறவைக்கும் வித்தியாசம் தெரியாது. இருப்பினும் அதனுடைய சின்னம் சிறுசுகள் தங்கள் தாயை கண்டுபிடித்து ஓடி செல்லும். எத்தகைய கூட்டமாக இருந்தாலும் அதுதான் தாய்க்கும் கன்றுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாச பிணைப்பு. அதே போன்று இந்த தாயை நாம் அறிந்து வைத்திருந்தோம் என்றால், புனித பெர்னார்ட் ஜெபத்தை போல உம்மை நாடி தேடி வந்தவர்கள் ஒரு பொழுதும் கைவிடப்படுவதில்லை என்பது உண்மையிலும் உண்மை. Mary was not merely passive at the foot of the cross. She cooperated through charity, that is love, in the work of our redemption. சிலுவை அடியில் மரியாள் வெறும் அணியோ மனித சங்கிலியோ அல்ல, மீட்பின் அன்பு காரணியாக விளங்குகிறார். அந்த சிலுவை அடியிலே நிற்கும் பொழுது ஏதோ ஒரு காட்சி பொருளாக அல்லது அந்த வேதனையை பார்க்கின்ற ஒரு நபராக இல்லாமல் மீட்பின் திட்டத்திலே அவர் பங்கு பெறுகிறார். இந்த மகனை மீட்புக்காக கையளிக்கின்றேன் என்கின்ற வகையில், I consider that the sufferings of this present time are not worth comparing with the glory that is to be revealed to us. ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை. நம்முடைய துன்பங்களுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு, அர்த்தமில்லாமல் நாம் கஷ்டப்படுவதில்லை. எத்தகைய ஒரு துன்பமோ கஷ்டமோ அதற்கு பலன் உண்டு. நாம் படுகின்ற துன்பங்கள், பணியிடையே படுகின்ற பல வகையான மனத்துயர், இவைகள் எல்லாம் நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதங்களாக வரும் என்பதில் நாம் நம்பிக்கை கொள்ளலாம். முழுந்தால் இருப்போம், செபிப்போம். Father, you prepared the heart of the Virgin Mary to be a fitting home for your Holy Spirit. By her prayers may we become a more worthy temple of your glory. எல்லாம் வல்ல தந்தையே, என்றும் கன்னியாணையம் தாய் மரியாளின் இதயத்தை உம் சித்தத்திற்கேற்ப உம் தூய ஆவியின் இல்லமாக முன்குறித்து தேர்ந்தெடுத்து வாசம் செய்தீரே. அவரின் ஜெபத்தினால் எங்களையும் உமக்கு உகந்த மகிமையின் ஆலயமாக மாற்றியருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.